ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் யுவராஜ். அப்ராடில் ஓஸ்டேட் யூனிவர்சிட்டியில் 4th இயர் MBBS படிக்கிறேன். இந்த வீடியோவில் என்னோட காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்துக்கு MBBS வெளிநாட்டில் படிக்கணும்னா எவ்வளோ செலவாக போகுது, வெளிநாட்டில் MBBS கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ, மொத்தமாக நம்ம முடிச்சுட்டு வரதுக்கு எவ்வளோ ஆகும், இதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியில் யாருக்காவது அப்ராடில் MBBS படிக்கணும்னா இல்லை என்னோட காலேஜில் MBBS படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இங்கே நம்பர் தரேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக அட்மிஷன் ப்ளேஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். லாஸ்ட் இயர்ஸாக மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேரெக்டாக காலேஜ் அட்மிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இயர் உங்களுக்கும் உங்கள் கனவு நினைவாகணும், அப்ராடில் போய் MBBS படிக்கணும்னா என் நம்பர் தரேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் காலேஜ் ஃபீஸ்ன்னு பார்த்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு டோட்டலாக இப்போ நிறைய பேரண்ட்ஸ் கேட்குற டவுட் என்னன்னா, தம்பி இங்கே ஒரு ஃபீஸ் ரேட் சொல்லிடுறீங்க, அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போனதுக்கப்புறம் நம்ம வேறு ஃபீஸ் பே பண்ணணுமா? இது நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு காமனான டவுட். அப்படி கிடையாது. நம்ம அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணுற டைம்லேயே அட்மிஷன் லெட்டரில் நம்ம எந்த இயர் ஜாயின் பண்ணுறோம், எந்த இயர் முடிக்க போகிறோம், ஒரு இயர் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண போகிறோம்னு எல்லாத்தையுமே நம்ம நேம், நம்மளோட பாஸ்போர்ட் நம்பர், காலேஜோட சீல், டீன் சிக்னேச்சரோட நம்மளுக்கு அட்மிஷன் லெட்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதில் என்ன ஃபீஸ் இருக்கோ அதை தான் நம்ம கோர்ஸ் டியூரேஷன் 6 இயர்ஸ்க்கும் நம்ம பே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இயர் என் காலேஜ் ஃபீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா $8,000 வரும். இந்த $8,000லேயே உங்களுக்கு ஹாஸ்டல், ஃபுட், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது எல்லாமே இன்க்ளூடடாக வந்துடும். செகண்ட் இயர்லேருந்து 5th இயர் வர காலேஜ் ஃபீஸ் மட்டும் $4,000 வரும். இப்போ என்னோட காலேஜ் ஓஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மொத்தத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்கிற இந்த மொத்த அமௌண்ட்டில் எதெல்லாம் இன்க்ளூடடாக வரும்னா, உங்களோட காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல், ஃபுட், உங்களோட 5 இயர்ஸ், உங்களோட விசா, இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு $30,540. நம்ம காலேஜுக்கு ஃபீஸ் டாலராக தான் பே பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, நம்ம அட்மிஷன் போடுற டைம்லேயே நம்ம அட்மிஷன் லெட்டரில் நம்ம எவ்வளோ பே பண்ணோம்னு எல்லாமே டாலரில் மென்ஷன் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அந்த டாலரில் தான் நம்ம யூனிவர்சிட்டிக்கு நம்ம பே பண்ண போகிறோம். டாலர் ரேட் இதில் தான் நிறைய பேர், நிறைய கன்சல்டன்சிஸாக இருக்கட்டும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பண்ணுற ஒரு மிஸ்கைட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மிஸ்கைட் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்குள்ள டாலர் ரேட் வந்து 85.6 இருக்குன்னா, ஆனால் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது வந்து 80 or 79. அப்போ இந்த $30,540 வந்து INRல இன்னைக்குள்ள ரேட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 26,592 வருது. ஆனால் இதுவே நம்ம 79 or 18 போடும்போது 24 to 23 lakhs. ஸோ நிறைய பேரண்ட்டை ஃபர்ஸ்ட் இப்படி சொல்லி உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. பட் இதை பேரண்ட் நம்ம அவங்க டாலரில் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அன்னைக்குள்ளே போய் கூகுள் ரேட்டில் போய் நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக கூகுளில் போய் பாருங்கள், டுடே டாலர் ரேட் INR to USDன்ட்டு. அப்போ அவங்க சொல்கிற டாலர் ரேட்டை அதில் போடுங்க. அதில் உங்களுக்கு அன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த டாலர் ரேட் வந்துடும். ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீ தம்பி $85 இன்னைக்குள்ள ரேட்டு, நீ $82 தானே சொல்கிற, கூட ஒரு $2 தானே டிஃப்ரெண்ட்டானு வருதுன்னு போது நம்ம பே பண்ண போகிறது $30,540. இதையே நீங்கள் 18 நான் வச்சேன்னா 24,43,000 வரும். பட் இன்னைக்குள்ள டாலர் ரேட் படி 26 lakh சம்திங். ஸோ அவங்க சொல்கிற டாலர் ரேட்டை நீங்கள் அன்னைக்குள்ள ரேட்டுக்கு போயிட்டு கூகுளில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் காமனாக நிறைய இடத்துல நான் பார்க்குறது. தென் ஃபர்ஸ்ட் நான் டோட்டல் அமௌண்ட் சொல்லிட்டேன். இப்போ எவ்ரி இயர் இந்த டோட்டல் அமௌண்ட்டையும் நம்ம ஒரே பேமெண்ட்டில் பே பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்மளுக்கு இந்த டோட்டல் பேமெண்ட்டை பெர் இயருக்கு எவ்வளோ நம்ம பே பண்ண போகிறோன்னு 5 இயர்ஸ்க்கும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா $8,000. இந்த $8,000லேயே உங்களுக்கு ஹாஸ்டல், ஃபுட், காலேஜ் ஃபீஸ் இது மூணுமே இன்க்ளூடட் ஆகி வந்துடும். செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு 5th இயர் வர காலேஜ் ஃபீஸ் மட்டும் $4,000 வரும். தென் ஹாஸ்டல், ஃபுட், மெடிக்கல் இன்சூரன்ஸ், விசா இது மூணுத்தையும் இன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா $5,635. செகண்ட் இயர்லேருந்து 5th இயர் வர $5,635 வரும். அதாவது இன்னைக்குள்ள டாலர் ரேட் படி 4,80,000. இப்போ ஃபர்ஸ்ட் இயராக இருக்கட்டும், மொத்தம் நம்மளுக்கு என்டையர் கோர்ஸ் டியூரேஷனில் 10 செமஸ்டர் இருக்கும். 1 இயருக்கு 2 செமஸ்டர். ஸோ நம்மளோட காலேஜ் ஃபீஸை டிவைட் பண்ணி பே பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4,80,000 ஃபர்ஸ்ட் செம்முக்கு 2,40,000 அண்ட் செகண்ட் செம்முக்கு 2,40,000 நம்ம பே பண்ணிக்கலாம். நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது டாலர் ரேட். அவங்க எந்தில் கொடுத்துருக்காங்களோ அந்த INRல நீங்கள் பார்க்காதீங்க. அவங்க என்ன டாலர் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் அப்படியே கூகுளில் போயிட்டு டுடே டாலர் ரேட் சிம்பிளாக நீங்கள் சர்ச் பண்ணாலே பார்த்துக்கலாம். ஸோ எந்த ஒரு இப்போ நம்ம போகிற 6 இயர்ஸ் பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு போகிறதில்ல. இப்போ நம்ம அங்கே பொண்ணு அனுப்பிட்டு, தம்பி நீங்கள் 2,30,000 சொன்னீங்க, இப்போ 2,80,000 வருது ஏன்னா அப்போ அவங்க அசல்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க, அது டாலர் ரேட் அங்கிள் மாறிடுச்சு. ஸோ அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு வெல் பிளான்டாக உருவானாலும் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா நம்ம பொண்ணை
அவர் பையனா இங்கே பக்கத்து ஊருக்கு அனுப்ப போகிறதில்ல, வெளிநாடுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்ராடில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். செகண்ட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு அவேர்னஸே இல்லாமல் அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்க வந்துடுறீங்க. உங்களோட கோல் டாக்டர் ஆகணும்னு, ஓகே, இட்ஸ் ஆல் குட். பட் அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்க நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ கோர்ஸ் டியூரேஷன் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும் நம்ம அப்ராடில் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு இந்தியா வர்றதுக்கு? இப்போ இந்தியாவில் நம்ம நீட் யூஜி முடிச்சதுக்கப்புறம் 5.5 இயர்ஸ் ஆகும். முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு டிகிரி கொடுத்துருவாங்க. பட் அப்ராடை பொறுத்தவரை அப்படி கிடையாது. இதுவரை எஃப்எம்ஜி எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு. அன்டில் 2028 நெக்ஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி இருக்கும்போது அண்ட் என்எம்சி ரூல் படி 2021 இருந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்ராடில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க படிக்கிற காலேஜ்லேயே அவங்களோட இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அப்ராடில் 6 இயர்ஸ் படிச்சிருக்கோம். பிகாஸ் 5 இயர்ஸ் கோர்ஸ் டியூரேஷன், 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கும். அப்போ அப்ராடில் மட்டுமே நம்ம ஒரு 6 இயர்ஸ் படிச்சிருப்போம். அதை முடிச்சுட்டு இந்தியாவுக்கு எஃப்எம்ஜிக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் தி டே நம்ம இந்தியாவில் வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். அப்போ எஃப்எம்ஜி ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 6 மந்த். எஃப்எம்ஜி எழுதுனதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு லைக் பாஸ் ஆகிட்டோன்ட்டு இந்தியாவில் நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்க்கு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கே 1 வருஷம் எடுத்துக்கிறாங்க. பட் ரியாலிட்டி எஃப்எம்ஜி கிளியர் பண்ணி இன்டர்ன்ஷிப் போடுறதுக்கே 1 இயர் ஆயிடுது. அப்போ ஆல்ரெடி நம்ம அப்ராடில் 6 இயர்ஸ் படிச்சிருப்போம். ப்ளஸ் 6 மந்த் எஃப்எம்ஜிக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இன்டர்ன்ஷிப் அவங்க போடுறதுக்கே 1 இயர். அப்போ அப்ராடில் ஒரு 6 இயர்ஸ். லைக் இப்போ இந்தியாவில் வந்து பாருங்கள், 6 மந்த் எஃப்எம்ஜி ப்ரிப்பரேஷன், 1 இயர் இன்டர்ன்ஷிப் போடுறதுக்கே. அது முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அப்ராடில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூவல் இன்டர்ன்ஷிப். நம்ம படிக்கிற யூனிவர்சிட்டிலையும் அப்ராடில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும், இந்தியாவிலையும் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். அப்போ இந்தியாவில் மட்டுமே 2.5 வருஷம், அப்ராடில் 6 இயர்ஸ், மொத்தம் 8.6 இயர்ஸ் கிட்ட ஆகும் நம்ம அப்ராட் போய் இந்தியா வந்து படிக்கணும்னா. ஸோ இந்த 8.5 வருஷமும் நான் தயாராக படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அப்ராடுக்கு போய் நான் ஒரு ஃபன் கோர்ஸாக எம்பிபிஎஸ் எடுக்கிறேன், ஜாலியாக இருக்கணும்னா அப்படி இருக்க ஸ்டூடெண்ட் தயவு செஞ்சு அப்ராடுக்கு வராதிங்க. சின்சியராக என்னால் இந்தியாவில் கிடைக்கல எனக்கு சீட்டு, இல்லை இந்தியாவில் என்னால் எங்கள் பேரண்டால் அவ்வளோ காஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியலன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு செகண்ட் ஆப்ஷனாக அப்ராட் எம்பிபிஎஸ் வச்சுக்கோங்க. இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுறேன், செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கு என்னால் இன்னும் நான் செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணேன்னு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னா ஸ்டூடெண்ட் உங்களுக்கே தோணும், இல்லை உங்கள் பொண்ணு உங்கள் பையனுக்கே தோணும். அப்படி இருந்தாங்கன்னா லெட் தெம் அலோவ், அவங்கள அலோவ் பண்ணுங்கள், அதில் மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணட்டும். பட் என்னால் 2வது அட்டெம்ப்ட் ஆர் 3வது அட்டெம்ப்ட் எழுதியும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அப்படியே என்னால் இங்கே இந்தியாவில் சீட் எடுக்க முடியல, நான் அவ்வளோ டஃப் காம்படிஷனாக இருக்குது. அப்போ அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்ராட் எம்பிபிஎஸ்ஸை ஒரு செகண்ட் ஆப்ஷனாக வைங்க. ஏன்னா அப்ராட் எம்பிபிஎஸ்ன்னு வந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் யூஜி டிகிரி வாங்குறதுக்கே 8.6 இயர்ஸ் கண்டிப்பாக ஆகிடும். இந்தியா மாதிரி 5.5 இயர்ஸ் நீங்கள் வாங்க மாட்டீங்க. அது முடிச்சுட்டு என்ன ஃபியூச்சரில் இப்போவே பார்த்துக்கோங்க, யூஜி முடித்தா மட்டும் வேல்யூ கிடையாது. வி ஹேவ் டு டூ சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் வி ஹேவ் டு டூ சம் பிஜி. ஸோ அதுக்கு ஒரு 3 to 5 இயர்ஸ். ஸோ மெடிசனுக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா டெடிக்கேட்டடாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இயர்லேருந்து நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் ஸ்டடீஸ்க்குன்னு டெடிக்கேட்டடாக விட்டுருங்க. அந்த 15 வருஷம் படிக்க தயாராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் டு மெடிசன். அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களால் மெடிசனில் சர்வைவ் ஆக முடியும். இல்லைனா நீங்கள் பாதியிலே குவிட் பண்ணிடுவீங்க, நீங்கள் அவ்வளோ இயர் போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இன்னும் உங்களுக்கு அப்ராட் எம்பிபிஎஸ் ஆர் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை அப்ராடில் எப்படி எம்பிபிஎஸ் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா, நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக அப்ராடில் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட யூனிவர்சிட்டிலையும் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் யாராவது கன்சல்டன்சிஸ் யாராவது நம்பி இப்போ பயமாக இருக்குது, நீங்களே அட்மிஷன் போட்டு கொடுங்கன்னா இங்கே என் நம்பர் தரேன், எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ until that, உங்கள் டாக்டர் ஏஜே.